நண்பர்களே, சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட உலக சினிமா நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் த கேர்ள் வித் த நீடில். இந்த படம் டேனிஷ் மொழியில் கடந்த வருடம் வெளியாச்சு. இந்த படத்தோட வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹாரர் சைக்காலஜிக்கல் ஃபிலிம். அதாவது 1919ஆம் ஆண்டு கோப்பன்ஹேகன் நகரில் நடக்கிற மாதிரி இந்த கதை களம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கத்தை முதல்ல நம்ம பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி 1919 கோப்பன்ஹேகன் நகரில் ஒரு பெண் இருக்காங்க, கேரோலின் அப்படிங்கிற பெண். ஸோ அவங்களோட கணவர் இராணுவத்தில் பணியாற்றுறாரு. பட் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்கு அவரோட பென்ஷன், விடோவர் பென்ஷன் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அவங்களோட ஃப்ரெண்டு ஃப்ரீடா மூலமாக அவங்க ஒரு லோக்கல் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் அவங்களுடைய முதலாளி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பழகிறாங்க, காதல் ஏற்படுது. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டும் ஆகுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா இராணுவத்துலேருந்து திரும்பி வராரு. ஆனால் முகம் சிதைந்த நிலையில், ரொம்ப மோசமான நிலையில் வராரு. அவருக்கு ஆண்மை தன்மையும் இல்லை. ஸோ இந்த டைமில் அவங்க யாரோட வாழலாம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது அந்த ஃபேக்ட்ரி ஓனரோட வாழலாம் அப்படின்னு போகும்போது அவங்களுடைய அந்த பாஸோடைய அம்மா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதலை ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க திரும்ப கணவர்கிட்ட வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த குழந்தைய நம்ம மட்டுமே வளர்க்கலாம், ஏன்னா எனக்கும் குழந்தை பிறக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலான்னு சொல்லும்போது இவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பாத் டப் ஏரியாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக குளிக்கக்கூடிய ஒரு பாத் டப் ஏரியாவில் போகிறாங்க. ஒரு ஊசி வச்சுக்கிட்டு அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்களை பார்த்தா டாக்மார் அப்படிங்கிற ஒரு மூதாட்டியும் எரினா அப்படிங்கிற சிறுமியும் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வேண்டாம், நான் இதை யாராவது ஒரு ஃபேமிலிக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய, தத்தெடுக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இதை நம்பி அவங்களும் குழந்தை பெற்றுக்கிட்டு ஸோ அந்த மூதாட்டியோடைய ஒரு ஸ்வீட் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் அது சைலண்டாக அண்டர் கிரவுண்டில் இந்த மாதிரி குழந்தைய வச்சு விற்கிற பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க அந்த குழந்தைய கொண்டு போய் நம்பி கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸை பண்ண டாக்மார்க்கு கொடுக்கறதுக்கு தன்னிடம் பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கேரோலின் அந்த இடத்துல ஒரு வாடகை தாயா, பாலூற்றக்கூடிய ஒரு தாயா பணியாற்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் அங்கே இடமும் கிடைக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உணவும் கிடைக்குது, அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அங்கே அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த சின்ன பொண்ணான எரினாக்கும் இவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க, பால் ஊட்டுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை, ஒரு பையன் குழந்தை வருது. ஸோ அந்த குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது இவங்க எரினாவுக்கு பால் கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறாங்க. ஸோ இதனால் கோபம் அடைந்த எரினாவும் அந்த டாக்மார்ன்ற மூதாட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய மறுநாள் வேற ஒரு ஃபேமிலி வாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு கொண்டு போகிறாங்க. இதில் சந்தேகம் வரக்கூடிய கேரோலின் அந்த டாக்மாரை ஃபாலோ பண்ணி போகும்போது அவங்க ஒரு சந்து ஒன்று இருக்குது, ஒரு தனிமையான ஒரு சந்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அங்கே அந்த குழந்தைய கழுத்தை முறித்து கீழே இருக்க ட்ரைனேஜில் போட்டு வீசி எறிஞ்சிட்டு இவங்க வராங்க. ஸோ இதை பார்க்குற கேரோலினுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஸோ அவங்க திரும்பவும் அந்த ஸ்வீட் ஷாப்புக்கு வராங்க. இந்த ஸ்வீட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லா குழந்தையும் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டாக்மாரும் ஒத்துக்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, கேரோலினை ஊசி போட்டு, மயக்க ஊசி போட்டு அவங்கள அப்படியே அந்த மயக்க நிலையிலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் கேரோலினோட தோழி ஃப்ரிடாக்கும் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண அந்த தோழிக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க ஒரு லேடி. ஸோ அவங்க கொடுத்துட்டு மனம் மாறி திரும்ப அந்த குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. பட் குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லைன்னா நான் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு சொல்லி அவங்க அந்த மூதாட்டியும் அந்த ஹவுஸும் மாட்டிக்குது போலீஸ்கிட்ட. ஸோ இதன் மூலமாக இறுதியாக என்ன நடக்குதுன்னா, அந்த டாக்மார்ன்ற மூதாட்டி பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்படுறாங்க. எரினான்ற அந்த சின்ன பெண் சிறுமி பார்த்தீங்கன்னா காப்பகத்தில் சேர்க்கப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரோலின் நிரபராதின்னு சொல்லி விடுதலை ஆகுறாங்க. பட் அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, கேரோலின் இதுக்கு அப்புறமா அவங்களுடைய முதல் கணவர் ஒரு சர்க்கஸில் போய் வேலை செய்கிறாரு. ஸோ அவங்களோட சேர்ந்து இவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. இறுதியாக அந்த சிறுமி சில நாட்கள் கழித்து காப்பகத்துலேருந்து வெளியில் வந்த உடனே கேரோலின் அந்த குழந்தைய அந்த சிறுமியை தத்தெடுத்துக்கிட்டு அவங்க வளர்க்குறாங்க. ஸோ இப்படி கிளைமேக்ஸ் படம் முடியுது. ஆக்சுவலாக இது ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேர்ள் வித் த நீடில் பார்க்கும்போது
இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ரியாலிட்டியை எப்படி குரூரமாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இந்த படத்தோட கேமரா வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வந்து விஷுவலாக வந்து இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நடக்குதுன்றதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டார்க் ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மூதாட்டி கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த படமும் வந்து ரொம்ப வந்து விஷுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டோரி வைஸும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஃபிலிம். ஸோ இதுதான் உலக சினிமா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேனிஷ் மொழியில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இது வந்து பல சர்வதேச ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணி நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் தான் வந்து பார்க்க நேர்ந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம். நன்றி.